சுவாமி ராஜாராம் சாமி, ராஜாராம் சாமி, என்ன சாமி இப்படி பத்திரி போய் வரீங்க? என்னாச்சு? குருசாமி, பெரிய தப்பு நடந்து போச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம கூட வந்த சங்கர் சுவாமி எங்கேயும் காணல சாமி. கவலைப்படாதீங்க ராஜாராம் சாமி, அந்த கன்னிசாமிக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டார். குருசாமி, அந்த கன்னிசாமி எங்களுக்கு முன்னாலேயும் போகல, பின்னாலேயும் வரல. அதான் சாமி எனக்கு கவலையா இருக்கு. குருசாமி, உங்களை நம்பிதானே வந்திருக்கோம். கவலைப்படாதீங்க, நாமெல்லாம் நம்பி இருக்கிற அந்த ஐயப்பன் நம்மளை கைவிட மாட்டார். நான் வருஷா வருஷம் பக்தியோட சபரிமலைக்கு வர்றது உண்மையா இருந்தா, நான் நிஷ்டையோட விரதம் இருக்கிறது உண்மையானா, அந்த கன்னிசாமி சன்னிதானத்துல நம்ம கண்ணு முன்னாடி கண்டிப்பா இருப்பார். இது சத்தியம். வாங்க. சுவாமி சுவாமி ஐயப்போ சுவாமி. சத்தியமாய பொண்ணு 18ஆம் படிகளே, சத்தியமாய பொண்ணு 18ஆம் படிகளே. சுவாமி ஐயப்போ சுவாமி. சங்கர்சாமி, சங்கர்சாமி சன்னிதானத்திலே இருப்பார் நீங்க சொன்னீங்களே, அது உண்மையாச்சு? அங்க பாருங்க. சுவாமி சரணமையப்பா. அது நானா சொன்னதில்லை சுவாமி, அவன் என்ன சொல்ல வச்சது. வாங்க, 18ஆம் படி ஏறுவோம். சன்னிதானத்துக்கு வந்துதானே ஆகணும். நம்ம குருசுவாமி நீங்க சன்னிதானத்தில் இருப்பீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொன்னாரு. அதனாலதான் அவரை குருசாமியும் இறாங்க. உங்களை நான் எங்கெல்லாம் தேடின தெரியுமா? எதுவா இருந்தாலும் தேடி கிடைச்சாதான் அதுக்கு மகத்துவம். சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. ஹரிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம், ஹரிதீஸ்வரம் ஆராத்ய பாதுகம், ஹரிவிமர்தனம் சுவாமி நித்யநர்த்தனம், ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. சரண கீர்த்தனம் சுவாமி சப்தமானசம், ஹரணலோலுகம் சுவாமி நர்த்தனானசம், அருணபாசுரம் சுவாமி பூதநாயகம், ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாஸ்ரயே. பிரணய சத்யகம் சுவாமி பிராணநாயகம், கனககல்பகம் சுவாமி சுப்ரபாஞ்சிதம், பிரணவ மந்திரம் சுவாமி கீர்த்தன பிரியம்,
ஹரிஹராத்மகம் சுவாமி தேவமாசையே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுரகவாசனம் சுவாமி சுந்தரானனம் வரகடாயுதம் சுவாமி வேதவர்ணிதம் குரு கிருபாகரம் சுவாமி கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாசையே புவனார்ச்சிதம் சுவாமி தேவதாத்மகம் பிரணயனம் பிரபும் சுவாமி திவ்யதேசிகம் பிரதஷபூஜிதம் சுவாமி சிந்திதப்ரதம் ஹரிஹராத்மகம் சுவாமி தேவமாசையே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா जनप्रियं स्वामी चिन्तितप्रदं श्रुतिविभूषणं स्वामी साधुजीवनं श्रुतिमनोहरं स्वामी गीतलालसं हरिहरात्मजं स्वामी देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा 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 स्वामी शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा स्वामिये शरणमय्यप्पा स्वामिये शरणमय्यप्पा கமலா கமலா குழந்தைக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்க அனுப்பின ஐயப்பன் பிரசாதம் காப்பாத்திடுச்சு. பிரசாதம் நான் அனுப்பிச்சேனா? ஆமா, நீங்க அனுப்புற எல்லா கோயில் பிரசாதத்தினால கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி கடைசியா வந்த ஐயப்பன் கோயில் பிரசாதத்தினால பூரணமா குணமாயிடுச்சு நம்ம பிள்ளை. கமலா என்ன சொல்ற? நான் இப்ப பிரசாதம் அனுப்பிச்சேன். அப்படின்னா நான் அனுப்பினேனா? அது இல்ல, அன்னைக்கு நாம மலைக்கு புறப்பட்டு போய் இன்னைக்கு தானே பிரசாதத்தோட வர்றோம். சந்தேகமா இருந்தா வந்து பாருங்களேன். இது பாருங்க, ஸ்ருங்கேரி பிரசாதம், மூகாம்பிகை பிரசாதம், குருவாயூரப்பன் பிரசாதம், கடைசியில வந்த ஐயப்பன் பிரசாதம். ஆச்சரியமா இருக்கு. ஐயப்பா கூப்பிட்டீங்களா? நான் அந்த ஐயப்பனை கூப்பிட்டேன். அதுக்குதான் நான் என்ன கேட்டேன். நீ ஐயப்பனா? ஆமா. சங்கரா, நீங்க கழுத்துல இருந்த மாலை கழிச்சிட்டீங்களா? இல்ல, மாலை கழுத்துல இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் என்ன கூப்பிடணும்? ஐயப்பான்னு இப்ப சொல்லுங்க, நான் யாருன்னு? நீ ஐயப்பனா? நீ ஐயப்பனே தான். என்னங்க இது? சங்கரன் எங்க இருக்கா? இவன் குரல் வெளியே கேக்குதே. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன மாமா, நீங்க எனக்கு ஐயப்பன் தரிசனம் காட்டுறேன்னு இடையிலே விட்டுட்டு போயிட்டீங்க. என்ன சொல்ற நீ? நம்ம ரெண்டு பேரும் மலையில இருந்து ஒன்னதானே வந்தோம். நான் எங்க வந்தேன்? ஒரு அம்மா தான் அந்த ஐயப்ப சன்னிதானத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் தரிசனம் காட்டி இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கூட இருந்தது? மாமா, நான் உள்ள வரப்ப என்ன மாதிரியே ஒருத்த என்ன பார்த்து சிரிச்சிட்டு போனானே. அப்போ கமலா, சங்கர் தான் நம்ம கூட இருந்தது. சங்கர புத்திரன் கண்ணால பார்த்த நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கிறோம்.
மனசுல ஐயப்பனை துதிச்சாலே குருடனுக்கு பார்வை வரும், முடவன் நடப்பான், ஊமை பேசுவான். இது வெறும் நம்பிக்கை இல்லை, ஒரு ஊரில் இது எல்லோருக்கும் தெரிந்த சத்தியமான சம்பவம். எல்லாரும் கடவுளுக்கு கல்லால கோவில் கட்டும் போது ஒரு ஊமை அவன் மனசுல பக்தியாலேயே கோவில் கட்டினான்.